வெல்கம் டு சிவமன் 143 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பாடுவட்டை பற்றி அப்படின்னா என்னன்றதை பற்றி இந்த யூடியூப் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீழ்புதேரி கிராமத்தில் பாடுவேட்டை என்று சொல்லக்கூடிய வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு மறுநாள், அதாவது கரிநாள் என்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி தான். இப்போது அம்மன் வந்து நம்ம கோவிலிருந்து கிளம்பிடுச்சு. கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு முச்சந்தி என்று சொல்லக்கூடிய பொன்னியம்மன் கோயில் அருகில் இந்த அம்மனும் அந்த அம்மனும் சந்திக்கும் வகையில் இரவு நேரத்தில் முதலில் சந்திப்பதற்காக செல்லும். முயல் விடும் நிகழ்வு இப்பொழுது நடக்கும். இது முடிந்த பிறகே அம்மன் அருள் நிறைவாக கிடைக்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் முழுவதுமாக அனைத்து பக்தர்களும் அம்மன் அருளை வேண்டி இருப்பார்கள். அத்தகைய இயற்கை எழில் நிறைந்திருக்கவும் பூமி மாதா சிறப்பான வளங்களை அள்ளித்தரவும் இந்த நிகழ்வானது வருடா வருடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். முச்சந்தியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அம்மன் இன்னும் சிறிது நேரத்தில் முயல் விடும் நிகழ்விற்காக அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முயல் விடும் நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு புதிய துணிமணிகளை, அதாவது சட்டை, வேட்டி, இந்த மாதிரியான அணிகலன்களை அணிவித்து அவருக்கு இது நடக்கும் சிறிது நேரத்தில் நமது எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா முன்னிட்டு முயலோட வந்து திருவிழா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து பாடுவேட்டைன்னுவாங்க. ஊர் வளமும் ஊர் செழிப்பாக இருக்கிறதுக்கு அனைத்து மக்களும் வளம் பெற, பொதுமக்கள் நலம் பெறதுக்கு வந்து இது வந்து சிறப்பாக செய்கிறாங்க. ஊர் மக்கள் வந்து அனைத்து நாட்டாமகாரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் வந்து ஒன்றிணைந்து செய்கிறாங்க. இது வந்து ஊர் மக்களும் ஊர் செழிப்பாகிறதுக்கு வயல்வெளி அனைத்து நல்லா செய்யணும். அதனால பாடுவேட்டை செஞ்சு இன்னும் போக இன்னும் பாருங்க, முயல் விடுவாங்க, நல்லா இருக்கு, நல்லா பாருங்க. நாம் சொன்னது போல இவருக்கு மாலை அணிவித்து இப்பொழுது முயல் விடும் நிகழ்விற்காக அனைத்து மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊர் நல்லா செழிக்கவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மழைலாம் நல்லா பெஞ்சு அந்த வயல்வெளிகள்லாம் நிறைய மகசூல் கொடுத்து எங்களை எல்லாம் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் தாயே. அதுக்காக இந்த முயலை துன்புறுத்தாமல், வெட்டாமல், அதனை உயிர் வலி கொடுக்காமல் உனக்காக நாங்கள் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் இந்த நிகழ்வு மாலை அணிவித்து அதை மரியாதை செலுத்தி ஆராதனை காண்பித்து இதனை வயல்வெளிகளில் விடுவோம் அப்படி வேண்டிக் கொண்டு எங்களுக்கு வேண்டிய வரங்களை தருமாறு நாங்கள் வளர்ப்பு முயல்ல காது பிடிதான்
கோயிந்தா கோயில தண்ணி தெரியுங்கடா தண்ணி கோயிந்தா 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 சொல்லுங்கப்பா கோயிந்தா கோயிந்தா இப்போ பொன்னியம்மன் கோயில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு இப்போ இந்த அம்மன் வந்து முச்சந்தியில் நிற்கிறாங்க இல்லையா, இந்த அம்மனை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து போய் வயல்வெளியில் விடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முயல் வந்து வயலுக்குள்ளார விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது கொண்டாடும் நிகழ்வுமாக மக்கள் சந்தோஷத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முயலை வந்து வயலுக்கு வெளியில் விட்டுட்டாங்க. ஒரு இருட்டான வயல்வெளியில் விட்டவங்க. இப்போ அம்மன் வந்து இந்த உற்சவராக இருக்கிற அம்மன் வந்து நம்ம ஊருக்குள்ளே இப்போ போகும். எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீடாக சென்று தரிசனம் கொடுக்கும். அந்த இடத்துல வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் இதுதான் பார்வையிட்டேன்னு சொல்லுவாங்க. சுற்றுப்பட்டில் நிறைய கிராமத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு கிராமத்தில் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. பாரம்பரிய முறைப்படி இது நடக்கிறதா ஐதீகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் இப்போ நேரடியாக சென்று அம்மன் வந்து தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே வியூவர்ஸ்,
இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாலையாக அது தன்னோட பிரதிபலிப்பாக அவங்க வந்து மாலை சாத்துவாங்க. அதுதான் இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் வந்து மாலை அம்மன்கிட்ட வந்து போட்டுட்ருக்காரு. அதாவது நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்குதோ அது நிறைவேறும். அது அப்படி நிறைவேறும்போது அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற போல் ஆனால் மாலையாக சாத்தினாலே போதும் அப்படின்னு தான் அம்மனோட ஐதீகமாக இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்காக உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.